இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தர் சாம்சங் A20s மொபைல் கொண்டு வந்தார், சார்ஜர் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த மொபைலை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலை டிஸ்அசம்பிளி பண்ணிடலாம். அதே மாதிரி ஓப்பனர் வந்துட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஓப்பனர் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் ஓப்பனர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸ்டீல் ஓப்பனர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டில் இருக்கிற கனெக்டரை இப்போ செக் பண்ணிடலாம். இந்த கனெக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜ் கிடையாது. இப்போ மெயின் போர்டு கனெக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், மெயின் போர்டு கனெக்டர் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு. இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் வந்துட்டு சார்ஜ் ஆகலை. இப்போ கனெக்டர் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற மித்த கனெக்டர்ஸ், அதாவது கேமரா கனெக்டர், ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்டர், இதுக்கு எல்லாத்துக்கும் சில்வர் டேப் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கனெக்டர் வந்து நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளோவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குயிக் 857DW ப்ளஸ், ஹீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 330, ஏர் வந்துட்டு 20 வச்சுருக்கேன். கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு விக் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஓல்டு சால்டர் லெட் எல்லாத்தையும் நம்ம இப்போ விக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஐபி யூஸ் பண்ணி அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் சால்டர் லெட்டு அப்படி இல்லைனா 183 டிகிரி பிபிடி யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற பேட் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிடணும். புது கனெக்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி கனெக்டர் மேலேயும் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்துட்டு மெல்ட் ஆகாமல் தடுக்கும். கனெக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300ம் ஏர் வந்துட்டு 20யும் வச்சுருக்கோம். கனெக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளீனிங் வந்துட்டு நல்லா பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு கனெக்டரோட ஃபினிஷிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பின்னும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக சால்ராக இருக்கிறத நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ கனெக்டர் வந்து நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டோம். மொபைலை வந்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சார்ஜிங் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகுது. சூப்பர். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.